இந்த வண்டி வந்துட்டு மாருதி ஜிப்சி கிங் 1.3 லிட்டர்ஸ். இந்த வண்டி கூட எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் டச் இருக்குது. சென்னையில் ஃப்ளட்டு வந்தது இல்லையா, அதாவது இந்த பேனட் வரைக்கும் தண்ணி வந்து நாங்கள் தண்ணியில் ஓட்டி ரெஸ்கியூ எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு 7 நாளைக்கு ஹரியானாவை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. என்னால் வெளியில் எந்த பார்டர்லேருந்தும் வெளியில் வர முடியல. திருடங்க நிறைய இருக்கிற ஊர் இருக்குல்ல, அந்த பக்கம் தாண்டி நான் டெசர்ட் வழியாக தான் வரணும். அப்போ மோர் தென் நான் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வண்டியை. நைட்டு 12 மணிக்கு தான் ஹரியானா பார்டரை தாண்டினேன். இந்த வண்டியை நான் டெசர்ட்டு, மலை, வயல், சேரு எல்லா இடத்துலையும் ஓட்டி பார்த்தேன். காலையில் 6லேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் என் கூட இருந்த வண்டி இது கூட ஒரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு டச் இருக்குது. ஹாய், என்னோட பேர் சையத் பாஷா. எனக்கு 46 வயசு ஆகுது. நான் வந்துட்டு இங்கே நுங்கம்பாக்கமில் ஐஷா உமன்ஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கேன். என்னோடய வண்டி பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த வண்டி வந்துட்டு மாருதி ஜிப்சி கிங் 1.3 லிட்டர்ஸ். இந்த வண்டி வந்து ஆர்மி ஆர் போலீஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஆர்மியில் இருக்கிற எல்லா வண்டியுமே ஆக்ஷனில் கொடுத்து இனி BS4 ஓட்டக்கூடாது சொல்லிட்டாங்க. பட் எனக்கு கிரேஸாக இருக்கிறதுனால இந்த வண்டியை ஆர்மியிலேருந்து ஆக்ஷனில் நான் பர்ச்சேஸ் பண்ணி என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி 15 இயர்ஸ்க்கு இந்த வண்டி வேலிடிட்டி இருக்குது. இப்போது 15 இயர்ஸ் இருக்குங்கிறதுனால எனக்கு வேறு வண்டி எதுவுமே பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, இந்த வண்டி கூட எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷ்னல் டச் இருக்குது. நம்ம சென்னையில் ஃப்ளட்டு வந்தது இல்லையா, அப்போது எங்கிட்ட இன்னொரு ஜிப்சி வச்சுருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 4.5 அடி தண்ணி, அதாவது இந்த பேனட் வரைக்கும் தண்ணி வந்து நாங்கள் தண்ணியில் ஓட்டி ரெஸ்கியூ எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்போ பண்ணதுனால இந்த வண்டி கூட எனக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட், என்னோடய ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அதனால் இந்த வண்டியை நான் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் EV வண்டி வந்தாலும் நாங்கள் அன்றைக்கி ஃப்ளட்டு டைமில் இதை ஓட்டும்போது பென்ஸு, BMW, ஆடி இது எல்லாமே வந்து ஃப்ளட்டில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. இந்த வண்டி மட்டும்தான் ராவாக நாங்கள் எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி வண்டியெல்லாம் டோ பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்தோம். எல்லாருக்குமே நாங்கள் என்னென்ன எங்களால் முடிஞ்சோ ஹெல்ப் பண்ணோம் இந்த வண்டியில் வச்சு. அன்றைக்கி இந்த வண்டியை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியாத இடத்துல இந்த வண்டியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போரூர் பக்கமெல்லாம் நாங்கள் வந்து ஒரு நிறைய ஃபேமிலியை கொண்டு வந்து மெயின் ரோட்டில் ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது இந்த வண்டி கூட. அதனால் இந்த வண்டி போனாலும் இதே மாதிரி வேறு வண்டி வாங்குவேன் தவிர வேறு எதுவும் EV வண்டிக்கு போகிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. நான் ஒரு வாட்டி ஹரியானாவுக்கு போயிருந்தேன். அந்த ஹரியானாவில் பார்த்திங்கன்னா நான் இந்த வண்டியில் கொண்டு வரும்போது அங்கே ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு 7 நாளைக்கு ஹரியானாவை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. என்னால் வெளியில் எந்த பார்டர்லேருந்தும் வெளியில் வர முடியல. கடைசியாக கிடச்ச ஒரே ஒரு பார்டர் ராஜஸ்தான். நம்ம தீரன் படம் வந்தது இல்லையா, அந்த நிறைய அங்கே அந்த என்ன சொல்கிறதுனா அந்த திருடங்க நிறைய இருக்கிற ஊர் இருக்குல்ல, அந்த பக்கம் தாண்டி நான் டெசர்ட் வழியாக தான் வரணும். அப்போ மோர் தென் நான் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வண்டியை. நைட்டு 12 மணிக்கு தான் ஹரியானா பார்டரை தாண்டினேன். அப்போது இந்த வண்டியை நான் டெசர்ட்டு, மலை, வயல், சேரு எல்லா இடத்துலையும் ஓட்டி பார்த்தேன். காலையில் 6லேருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் என் கூட இருந்த வண்டி இது கூட ஒரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு டச் இருக்குது. இந்த வண்டி ஆல்மோஸ்ட் நான் பஞ்சாப், ஹரியானாலாம் ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஓட்டி பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் 70% இந்த வண்டியை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 1100, அதாவது எலிகண்ட் ஃபியட் வச்சுருந்தேன் 1956. அதெல்லாம் கொடுத்துட்டேன். ஏன்னா அது ரெகுலராக ஓட்ட முடியாது, இது ரெகுலராக ஓட்ட முடியும். அதனால் இந்த வண்டி வச்சுருக்கேன். இன்னொரு வண்டி வச்சுருக்கேன் 1980s மாடல் பென்ஸ் 4 சிலிண்டர் W123 240D. அதுவும் ரேர் கலெக்ஷன். இப்போது நம்ம விஜய் சேதுபதி வச்சுருக்காரு அந்த வண்டி. அதுக்கப்புறமா நம்ம துல்கர் சல்மான் வச்சுருக்காங்க. என்கிட்டயே ஒன்று இருக்குது, கோயம்புத்தூர் நம்பர் வண்டி. அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சுட்டு அதை பண்ணலான்னு சொல்லிட்டு.
இந்த வண்டி இப்போது 80% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் 20% வேலை இருக்குது. ஹார்ட்லி இன்னும் ஒரு 10 டேஸில் வண்டி ரெடி ஆகிடும். ஸோ 10 டேஸ் வண்டி ரெடி, மேக்ஸிமம் 10 டேஸில் வண்டி இது ரெடி ஆகிடும். இந்த வண்டி ரெடி பண்ண பிறகு கண்டிப்பாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஒரு ட்ரிப்பு போகணும் சொல்லிவிட்டு நான் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்புறமா என் பையன் இதை ஓட்டுவான். ஏன்னா இப்போது இந்த 14 இயர்ஸ் இருக்குது இதுக்கு இன்னும் ஃபிட்னஸ்ஸு. மேபி எனக்கு அப்புறமா என் பையன் இதை ஓட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்புறமா காலம் எப்படி சொல்லுதோ, அவங்க எப்படி டிசைட் பண்ணுறாங்களோ. இந்த வண்டி இன்னும் ஒரு 10 நாளில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகின பிறகு நான் உங்களை கூப்பிடுறேன். மறுபடியும் நீங்கள் ரைடு பண்ணுங்கள், நான் உங்களை ஒரு ரைடு கொண்டு போகிறேன். அப்போது ஃபுல்லாகவே நம்ம இதை பற்றி அடுத்த ஒரு எபிசோடில் திருப்பி பேசுவோம் நம்ம. தேங்க்யூ.